பொறுமையாக நான் சொல்கிற கேளு. உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். 3 மணிக்கு எந்திரிச்சு பழகிக்கோ. 3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்குள்ளே பாரு. அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும். 3 மணிக்கு நீ எந்திரிக்கிறப்ப முட்டாளாக இருந்தால் கூட 6 மணிக்குள்ளே நீ அறிவாளி ஆகிடுவ. அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கும். 3 மணிக்கு எந்திரிச்சு படி. என்ன வேணாலும் சாதிக்கலாம். அறிவியல் சயின்டிஸ்டாக கூட ஆகலாம், அரசியல் ஆகலாம், ஆன்மீகம் ஆகலாம், அரசன் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவ்வளோ சாதாரணமாக நினைக்காத. அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் அந்த சூரியனுடைய வெப்பம் அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் உனக்கு நீர், நிலம், நெருப்பு இது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகிற நேரம் அது. அந்த நேரத்தில் நீ எந்திரிச்சு படிச்சினாலும் செம்மையாக இருக்கும் வாழ்க்கைக்கு. அதேமாரி பாருங்கள், 1, 2 ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ். அதேமாரி ஒருத்தவங்க ஜோசியம் பார்க்க போனாலும் 3 வாட்டி தான் சொல்லி உருட்டி போடுவாங்க. அதேமாரி நம்ம வாழ்க்கைக்கு தேவை 3 முடிச்சு. இப்படி தான் 3 தான் நமக்கு அப்படியே ஓடிட்டுருக்கும். அதனால் நீங்கள் தோற்று போனால் கூட 3ஆம் ரேங்க் வந்துட்டோமேன்னு மட்டும் கவலைப்படாதீங்க. இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க. வெயில் காலம் வருது. இந்த வெயில் காலத்தில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உடம்புக்கு நல்லது. அதேமாரி காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே தான் நல்லது உடம்புக்கு. அதுவும் சொல்லிட்டேன். 9 மணி அந்த தாண்டாதீங்க. அதுக்குள்ளே பண்ணால் உங்களோட கெட்ட சக்தியெல்லாம் உங்கள் உடம்புக்கு போயாகும். இந்த வெயில் நேரத்தில் உங்கள் வெப்பத்தை தணிக்கணுன்னா 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வெந்தயம் இந்த மாதிரி செம்பருத்தி இலை இந்த மாதிரி தேய்ச்சி குளிங்க. உச்சி வெயிலெல்லாம் தேய்ச்சி குளிக்காதுங்க. அதெல்லாம் உங்களோட உடம்புக்கு 30 வயசு 35 வயசு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நோயாக தான் வரும். நான் சொன்னது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்தை நீங்கள் தணிக்கணுன்னா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அதேமாரி 3 மணிக்கு எந்திரிக்கிற முட்டாளாக இருந்தாலும் சரி, 6 மணிக்குள்ளே அவன் அறிவாளி ஆகிடுவான். அந்த மாதிரி 3 மணிக்கு எந்திரிக்க பழகிக்கிங்க. அந்த நேரத்தில் அசந்து தூங்குவீங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஆக்டிவேஷன் நான் சொன்னதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும். உங்கள் உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுறுசுறுப்பு வரும். அறிவு தன்னால் வேலை செய்யும். யோசிக்கிற மாதிரியெல்லாம் தோணும். இதுமாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன்னா என்னை முட்டாள்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. என்னுடைய இது நான் இந்த மாதிரி பாருங்கள், எத்தனை மணிக்கு வீடியோ போடுறேன்னு பாருங்கள். ஆக்டிவேஷனாக இருக்குது. இதெல்லாம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பேன் நான். கடைசியில் எனக்கு படிப்பே இல்லைங்க. ஆனால் நான் இந்த மாதிரி எந்திரிக்கிறனால எனக்கு இந்த மாதிரிலாம் யோசனை வருது. உங்களுக்கு படிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்திரிங்க. நீங்கள் இந்த மாதிரி 3லேருந்து 6 மணிக்குள்ள எந்திரிங்க. நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். சயின்டிஸ்டாக கூட ஆகலாம். என்ன வேணாலும் ஆகலாம். புரியுதுங்களா? நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக நிறைவேற்றிடலாம். பாய்.